நான் கட்சி கழிச்சதுக்கும் விஜயன் சம்மந்தப்படுத்தாதீங்க. நான் உறுதியாக 17 ஆண்டுகள் 28 ஆண்டுகள் எனக்கு அரசியல் அனுபவம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், 1996 நான் பிரச்சாரத்தை ஆரம்பித்தேன். அன்றிருந்து ஆட்சியாளர்கள் எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சேன். அதுக்கப்புறம் கட்சியை துவக்கியிருக்கேன். பாராளுமன்றத்தில் இருந்திருக்கேன், சட்டமன்றத்தில் இருந்திருக்கேன். அனுபவம் பெற்றவன் நான். அவரோட ஒப்பிடுவதற்கு அதான் கூட்டம் எல்லாருக்கும் வருதுன்னு சொல்லிட்டு வடிவேல அன்பு சகோதரர் வடிவேலுக்கும் கூட்டம் வரும். அதான் பல தடவை சொல்லிட்டு இதே கேள்வி தானே, பல முறை சொன்னது தானே. நாளைக்கு அன்பு சகோதரர் அஜித் போனாலும் பெரிய கூட்டம் வரதான் செய்யும். விஜயகாந்த் சார் போனாலும் அப்படியே ரஜினிகாந்த் சார் போனாலும் அதே கூட்டம் தான் வரும். அப்போ கூட்டம் வரும். ஆனால் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்பதை மக்கள் தான் கடைசி முடிவு எடுக்கணும். அவங்க எதற்காக வாக்களிக்க போகிறோம், எந்த கொள்கைக்காக வாக்களிக்க போகின்றோம், இவர்கள் வந்தால் சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியுமான்னு சிந்தித்து செயல்படும் மக்கள். அந்த மக்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சா, நீங்கள் என்ன கேட்கலாம் திருப்பி கேள்வி. நானும் தான் கேட்டிருப்பேன். நான் அப்படி இல்லை. நான் தேசிய நீரோட்டத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்து அனைவரும் கலந்து பேசி நாங்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைந்து கொண்டோம். இணைந்து கொண்டோம். வேறனையா போதுமே அழகாக சொல்கிறேன். ஏன்னா பொறுப்பானவன் நம்பலாம். நாம் 4வது தூணுன்னு சொல்லும் போது கேள்வி தரமாக கேட்கணும், நல்லபடியாக கேட்கணும். நீங்கள் உங்கள் கூட்டணி இல்லை தவறாக கேட்கல, இல்லை அது திருத்துறேன். நான் உரிமை இருக்கல. என் வயசு என்ன, அவர் வயசு என்ன? அவர் உட்காந்து தனியாக போய் சாப்பிட்டுட்டு இருந்தார். அண்ணா சாப்பிட்றீங்களான்னு கூட என்ன கேட்கல. அவர் சாப்பிட்டீங்களா இல்லையா சொல்லுங்கள். அங்கே தனியாக போய் சாப்பிட்டீங்களா இல்லையா? பாருங்க, உங்களெல்லாம் விட்டுட்டு தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், கேட்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குது இல்லையா, இங்கே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்படிலாம் பேசணும். அப்போ அப்படி அந்த கேள்வி கேட்க நம்ம இதை சரி செய்து கொள்ளாவிட்டால் நம்ம இப்படி தானே எல்லாரையும் கேட்போம். அப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் அங்கே இருந்து வந்தவன். நான் உங்களுக்கெல்லாம் சீனியர் ரிப்போர்ட்டர். அதனால தான் நான் சொல்லி கொடுக்குறேன். வாத்தியாரும் சரி, அப்பாவும் சரி, பையனுக்கு கடுமையாக சொல்கிறாருன்னா ஆகாது, எதுவும் கருத்து சொல்கிறான்னு எடுத்துக்கணும். நான் என்றைக்கு உங்களை சிரிக்காமல் பேசியிருக்கேன்? சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு அப்புறம் வேறு மாதிரி சொல்லிடுவீங்க. ஓ, என்ன சொல்ல மாட்டாங்க, மற்றவங்க சொல்லிடுவாங்க. இதுதான் சோஷியல் மீடியா. ஐயே, எனக்கு அது நீங்களாம் அது ரொம்ப சகோதரர், அதை பற்றி இல்லை. கேள்விகள் கேட்கும்போது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் நம்ம. அதுக்காக சொல்கிறேன். இல்லாட்டி எனக்கு என்ன சொல்லுங்கள். பேசும்போது சரத்குமாருக்கு திருச்செந்தூரில் கூட அதை கூட்டமாக ஜெயிச்சாரா அப்படின்னு சொல்லி உங்களை எக்ஸாம்பிள் பண்ணி தான் பேசுகிறாங்க. இல்லை பேசலாம், அதுக்கு இல்லை, அது கரெக்டா அப்படி சொல்லி இப்போ கேட்டீங்க பற்றியில் இது கேள்வி. அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் போய் வலுவாக அமர்ந்துட்டு இருந்த இடம் இல்லையா. நான் தென்காசி இருந்தோம், திடீர்னு தூக்கி இங்கே திருச்செந்தூருக்கு வந்துட்டோம் நம்ம. அப்போ அதிலே ஒரு சின்ன ஒரு நெருடல் வந்துருச்சு இல்லையா. ஏற்கனவே பல முறை மக்களை சந்தித்த ஒருவரை நம்ம சந்திக்கிறோம் அங்கே. இதே அங்கே தென்காசி கருப்சாமி பாண்டியனுக்கு ஏற்று நம்ம நின்னோம். அப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டிடேட்டாக போகிறேன். அங்கே மக்களுக்கு சேவை செய்து விட்டு அங்கே இருந்த காரணத்தில் அங்கே இருந்துருந்தால் சிறப்பாக இருந்தது. லாஸ்ட் மினிட்ல இங்கே ஷிஃப்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் 10-15 நாள் இருந்துச்சுன்னா கடுமையாக உழைத்து வெற்றி பெற்றிருக்கலாம். அதான் சொல்கிறேன். மக்கள் நம்ம கூட தான் இருந்தாங்க. பட் டைம் எல்லாம் போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ண முடியல. அதனால் ஏற்கனவே இருந்தவங்க தானே 1,00,000 பேரை நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பு அவருக்கு இருந்திருக்க. தொடர்ந்து அங்கே இருந்திருக்காங்கல்ல, அமைச்சராக இருந்திருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க, செயல்பட்டுருக்காங்க. அவங்க மக்களுக்கு தெரிந்தவராக இருக்கார். நான் தெரிஞ்சவனாக எப்படி செயல்படுவார்ன்றது போய் சொல்லணும்ல. வேறு என்ன இருக்குது காலையில்? நான் ஒரு 5 பேருக்காச்சும் சீட்டு வாங்கி கொடுக்கலாமான்னு ஐடியா பண்ணுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நன்றி ஐயா. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் குழப்பத்தை விட்டு பண்ணுறீங்க. நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் வாங்கி தர மாட்டேன். 5 பேர், யார் 5 பேர்? நீ பாருங்க, நீ ஃபுல்லாக தான் ஓடும். கண்டிப்பாக கரெக்ட் சொல்லு ஐயா. அதை கேட்க வந்தீங்க, சொல்லுங்க. இங்கே இருக்காரு எல்லாரும் தான் இருக்கதோ, சுற்றி அவங்க தான் இருக்காங்க. ராஜேஷ் அண்ணனுக்கு எல்லாரும் அதானே. அப்போ ஹெல்மெட் செஞ்சு 234x2 போட்டு 468 சீட்டை உருவாக்கிட்டு எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துருவோம். அது நான் தான் செய்கிறேன். அது மத்திய அரசு. ஏன்னா மத்திய அரசு இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் அடுத்த முறை வலுவாக வந்த பிறகு 2029 வலுவாக வந்த பிறகு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அது உங்களுக்கு நீங்கள் சொன்னதை கருத்தை கொண்டு வச்சிடுறாங்க. ரொம்ப நன்றி. நானே போட்டியிடல, ராதிகா மேடம் இதுக்கு போட்டியிடணும். நாளைக்கு அதான் செய்தி உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷங்கள்லாம் சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா 30 ஆண்டுகளுக்கு மேலே என்னுடன் பயணித்தவர் முத்துராஜ் அவர்கள்.
அவர் வந்து ரசிகமன்ற காலத்துலேருந்து நல்லபடியாக தொழில் செஞ்சு நல்லா அபிவிருத்தி அடைஞ்சு இன்றைக்கி அவன் மகனுடைய திருமணத்துக்கு என்னை அழைக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அதனால் அங்கே வந்து ஒரு தொண்டன் மட்டுமல்ல, என்னுடைய ரசிகராக இருந்தாலும் நேரடியாக செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உள்ள என் சகோதரர்கள் தான் இங்கே எல்லாருமே. அதனால தான் 5 பேர், அதாவது 5 பேருன்னு சொன்ன பிறகு அடடா 5 பேர் யார் அந்த 5 பேர் தலைவர் பார்வையில் நம்ம இல்லையா அப்படி நினைக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கிட்டீங்க. எல்லாத்துக்கும் வாங்க முடியும். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி.